ஹாய், இன்றைக்கி வந்து என்னென்னா பவர் குரியில் எப்படி வந்து டெக்ஸ்ட் ஃபைல் யூஸ் பண்ணுறது. இந்த டெக்ஸ்ட் ஃபைல் வந்து மல்டிபிள் ஃபோல்டர் வந்து எப்படி வந்து டெக்ஸ்ட்டு தனியாக, எக்ஸல் தனியாக, அதுக்கடுத்து வந்து பிடிஎஃப் தனியாக எப்படி வந்து யூஸ் பண்ணுறதா பார்க்க போகிறோம். நம்ம மல்டிபிள் டேட்டா இருந்தாலும் அதுலேருந்து நம்மளுக்கு தேவையான டேட்டா மட்டும் ஸ்ப்ளிட் பண்ணி எடுத்து வந்து தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்து முழுசாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும், அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அதுக்கடுத்து இதுக்கான கமெண்ட் மட்டும் ஒரு கமெண்ட் ஒரு லைக் மட்டும் பண்ணுறது. இப்போ வந்து டேட்டா இருக்குல்ல, டேட்டா வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணோடனே கெட் டேட்டா இருக்கும். இப்போ நம்மளுக்கு எங்கே இருக்கோ அந்த டேட்டா எடுத்துன்னு வரலாம். இப்போ ஃப்ரம் ஃபைல் இருக்குல்ல, ஃப்ரம் ஃபைல் கிளிக் பண்ணிட்டு ஃபோல்டர், ஃப்ரம் ஃபோல்டர் இருக்கா, ஃப்ரம் ஃபோல்டர் கிளிக் பண்ணுங்க. இந்த ஃப்ரம் ஃபோல்டர் கிளிக் பண்ணோடனே இப்போது உங்களுக்கு ஃபோல்டர் நேம் கேட்கும், எங்கே இருக்குன்னு. எனக்கு டெஸ்க்டாப்பில் நான் வச்சுருக்கேன், டெஸ்க்டாப் கிளிக் பண்ணுங்க. இப்போ பிரிண்ட்டுன்னு ஒரு ஃபோல்டர் நேமில் வச்சுருக்கேன். இப்போது ஓகே மட்டும் கொடுத்துங்க. இப்போ நான் ஓகே விட்டுருந்தால் அந்த ஃபோல்டருக்குள்ளே டேட்டாலாம் எல்லாமே கலெக்ட் பண்ணின்னு வந்துடும். அந்த டேட்டா வந்து உங்களுக்கு என்ன தேவையோ அந்த ஃபைல் மட்டும் எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து என்ன பண்ணுங்கள், ட்ரான்ஸ்ஃபார்ம் டேட்டா இருக்குல்ல, ட்ரான்ஸ்ஃபார்ம் டேட்டா கிளிக் பண்ணுங்கள். இப்போது ட்ரான்ஸ்ஃபார்ம் டேட்டா கிளிக் பண்ணிட்டோன்னே இப்போ வந்து ஒவ்வொரு டேட்டா வந்து இங்கே வந்து அப்ளைட் ஸ்டெப்ஸ் இருக்குல்ல, இது வந்து விபிஐயில் எப்படி வந்து நம்ம ஒவ்வொரு டேட்டானாலும் வேலை செய்யணுமோ அது ரெக்கார்ட் ஆகுமோ அதேமாரி வந்து இதில் ரெக்கார்ட் ஆகும். இதில் வந்து நம்ம நேமும் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே நேம் வேணாலும் நேம் பண்ணிக்கலாம். இப்போது இங்கே லோகானே நான் சும்மா ஒரு நேம் கொடுத்துக்கிறேன், கொடுத்துட்டேன், லோகான் மாறிடும். இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா இப்போது இதில் வந்து எல்லா ஃபோல்டரும் இருக்குது. நீங்கள் ஜேபிஜிக்கு பாருங்கள், எல்லா ஃபோல்டர் இருக்குது. இங்கே உங்களுக்கு தேவையான ஃபைல் மட்டும் வேணும்னா இங்கே உங்களுக்கு அந்த எக்ஸ்டென்ஷன் நேம் நான் இருக்கோ அது கொடுத்துங்க. இப்போ எனக்கு டெக்ஸ்ட் ஃபைல் மட்டும், அப்போ டிஎக்ஸ்டி டெக்ஸ்ட் இப்போ இருக்குது, அது மட்டும் நான் கிளிக் பண்ணி எடுத்துக்கிட்டு வந்துடுறேன். இப்போ டெக்ஸ்ட் ஃபைலில் எனக்கு வந்து இங்கே ஒரு 4 ஃபோல்டர் இருக்குது. இப்போ 4 ஃபோல்டரில் எனக்கு எந்த ஃபோல்டர் வேணும் அந்த ஃபோல்டரும் செலக்ட் பண்ணிக்கலாம், இல்லை இந்த ஃபோல்டரில் இருக்க எல்லா ஃபோல்டரும் வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு வந்து ஒன்று மட்டும் வேணும், இதை நான் ஒன்று கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டோன்னே இங்கே பைனரி இருக்குல்ல, பைனரியை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டோன்னே இப்போது எவல்யூஷன் கொரி நடைபெறும். இப்போது நம்ம ஒவ்வொரு வேலை செய்யறதும் இங்கே வந்து ஸ்டெப்பாக ரெக்கார்ட் ஆகினே இருக்கும். இப்போ எனக்கு டேட்டா வந்து எப்படி ஸ்ப்ளிட் ஆகணும் அப்படின்னு கேட்கும். எனக்கு வேணாம் அப்படின்னா டேப் கொடுத்துங்க. டேப் கொடுத்தா ஒரே காலத்தில் வந்துடும். கொடுத்துட்டு இங்கே இருக்குல்ல பேஸ்ட் ஆன் ஃபர்ஸ்ட் ரோஸு, இது வந்து ஆன் என்ட்ரி செட்டுன்னு கொடுத்தாலும் கொடுத்துங்க. கொடுத்தீங்கன்னா ஃபுல் செட்டை வந்துடும். இங்கே ஓகே மட்டும் கொடுத்துங்க. இப்போது டேட்டா வந்து ஒன்று இப்போ பார்த்தீங்கன்னா சோர்ஸு, ஃபில்டர் ஹைடு, இன்வேக் எங்கே ஃபைல் லொக்கேஷன் இருக்குது அது வந்துடும். எக்ஸ்பேண்ட் எது எக்ஸ்பேண்ட் வேணுமோ அதில் எக்ஸ்பேண்ட் ஆகிடும். இப்போது நான் என்ன பண்ண போகிறேன், இதில் வந்து எனக்கு வந்து ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் வந்து இருக்குது. இந்த டெக்ஸ்ட் ஃபைல் வந்து நான் என்ன பண்ணுவேன், இங்கே டேட்டு டைம் இருக்குது, அந்த டேட்டு டைம் மட்டும் தனியாக எடுத்துன்னு என்ன பண்ணால் கண்டிஷன் ஃபார்மேட் இருக்குல்ல, கண்டிஷன் ஃபார்மேட் போட்டுருக்குங்க. கண்டிஷனல் காலம் கிளிக் பண்ணிட்டு இங்கே நேம் கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன நேம் வேணுமோ அது கொடுத்துக்கலாம். இப்போது நான் சும்மா டேட்டுன்னு கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு காலம் எந்த காலமோ அந்த காலத்தை கிளிக் பண்ணுங்கள். இப்போது கண்டென்ஸ், அது வந்து உள்ளது எத்தனை வேர்டு இருந்தாலும் அந்த வேர்டு வந்து எப்படி இருக்கோ உங்களுக்கு தேவையான வேர்டு மாரி எடுத்துக்கணும். வைல்ட் கார்டு மாதிரி யூஸ் பண்ணோம்ல, வைல்ட் கார்டு மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது எனக்கு இங்கே 2020 வேணும். இப்போ என்ன பண்ணுவோம், செலக்ட் காலம் கிளிக் பண்ணிட்டு எந்த காலம் வேணும் உங்களுக்கு இது கொடுத்துங்க. இங்கே எது எம்டியானா நல்லுன்னு கொடுத்துங்க. கொடுத்துட்டு இங்கே ஓகே கொடுத்தீங்கன்னா அதில் இருக்கிற டேட்டா மட்டும் வந்துடும். இப்போ நான் பண்ணுறேன், எனக்கு வந்து இங்கே டேட்டு டைம் இருக்குது. எனக்கு டேட் டைம் தனியாக ஸ்ப்ளிட் அப் பண்ணணும்னா திருப்பி ஹோம் கொடுத்துங்க. பை டெலிமிட்டர் இருக்க, பை டெலிமிட்டர் கொடுங்க. இப்போ எனக்கு வந்து இங்கே பேஸ் இருந்தால் ஸ்ப்ளிட் ஆகணும் கொடுத்தீங்கன்னா இப்போது டேட்டு டைம் தனியாக ஸ்ப்ளிட் ஆகிடும். இப்போது டேட் 1 டேட் 2 இருக்குல்ல, இங்கே நம்ம ரீநேம் பண்ணிக்கலாம். எனக்கு டேட்டு இது வேணும். இப்போ கொடுத்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ரீநேம் ஆகிடும். வந்துச்சா? இப்போது இங்கே எனக்கு டைம் கொடுத்தீங்கன்னா இங்கே டைம், இப்போது இங்கே டைம் வந்துடும். இப்போ என்ன பண்ணலாம், இது ரெண்டுத்தையும் என்ன பண்ணுங்கள்
கிளிக் பண்ணிட்டு ஃபில் டவுன் ரைட் கிளிக் பண்ணி இங்கே ஃபில் டவுன் இருக்குல்ல கிளிக் பண்ணிங்க. எல்லாமே கீழே வந்துடும். அதேமாரி வந்து இது ஃபில் டவுன் கொடுத்தீங்க வந்துடுச்சு. இப்போ என்ன பண்ணலாம், இது அரேஞ்ச் பண்ணலாம். இப்போ அரேஞ்ச் பண்ணாலும் இப்போ எடுத்து வந்து கிளிக் பண்ணிங்க. அதேமாரி இது கிளிக் பண்ணிங்க, செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு இழுத்துன்னு வந்து இங்கே விட்டுங்க. இப்போ எனக்கு இது வேணுன்னா எடுத்துக்கலாம், இல்லைனா சோர்ஸ் வந்து ரிமூவ் கூட பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ண போகிறோம், இதிலேருந்து எனக்கு ஸ்ப்ளிட் பண்ணோம். நம்ம ஒவ்வொரு ரெக்கார்டும் வந்து அப்படியே வந்து ஒவ்வொன்றா சேவ் ஆகினே இருக்கும். விவிஐயில் எப்படி ரன் ஆகுமோ அதேமாரி. இப்போது ஓம் போயிட்டு ஓம் கிளிக் பண்ணுங்க. ஸ்ப்ளிட் இருக்குல்ல, ஸ்ப்ளிட் வந்து கிளிக் பண்ணுங்க. டெலிமிட்டர் செமிகோலன். ஓகே, இப்போது டேட்டு டைமு தனித்தனியாக ஸ்ப்ளிட் ஆகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மற்ற ஷேர் பண்ணுங்கள். ஃபுல் வீடியோ ஒன்றா இதுக்காக ஒரு லைக் மட்டும் போட்டுருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.